நீங்கள் எழுந்திருப்பது பேட்டி எஃப்எம்மின் காதல் சுவாசம். இது உணர்வுகளின் சங்கமம். ஷனா என்னோட தொடர்ந்து பேசணும். ஆமாம் அர்ஜுனலோ, இப்படியே கொஞ்ச நாள் போய் கொண்டிருந்துச்சு. அவன் கதைச்ச எல்லா கதையுமே எங்கள்ட அம்மா என்னில் எவ்வளோ கேர் எடுப்பாவோ, எவ்வளோ பாசம் வச்சுருப்பாவோ, அந்தளவுக்கு என்னில் பாசம் வச்சுருந்தான் அர்ஜுனலோ. அவனை மிஸ் பண்ணக்கூடா அப்படி என்ன ஒரு எண்ணமே என் மனசில் பதிஞ்சிட்டு இருந்துச்சு. இப்படியே கொஞ்ச நாள் போய் கொண்டிருந்துச்சு அர்ஜுனலோ. ஏனோ தெரியலை, எங்களோட அம்மாவுக்கு எங்கள் மேலே நாங்கள் கதைக்கிற விதம் எல்லாத்துலேயும் ஒரு டவுட் மாதிரி வந்துட்டேன்னு நினைக்கிறேன். அம்மா வந்துட்டு சொன்னான், இனி நீ அவ்வளோ டீப்பாக கதைக்காத, சரியில்லை அப்படின்னு சொன்னான். அப்போது நான் இதுவரை எங்கள் அம்மாவுக்கு நான் வாய்க்குவாயோ எதுவுமே கதைச்சதில்லை அர்ஜுனலோ. பட் அவனை பற்றி கதைச்சிட்டேன், அம்மாவுக்கு வாய்க்கு கதைச்சேன். ஏம்மா நீங்கள் அப்படி சொல்கிறீங்க, நாங்கள் ஒரு ஃப்ரெண்டாக தான் பழகுறோம் அப்படின்னு சொன்னேன் அர்ஜுனலோ. அப்படின்னு சொல்ல அம்மாவும் கதையை வளர்த்து கொண்டே போனால் அந்த டைம் எங்களுக்கு வாக்குவாதம் ஆயிடுச்சு. அப்போ சண்டையும் வந்துருச்சு அம்மாவுக்கும் எனக்கும். அப்போ நான் ஒரு இடத்துலேருந்து அழுதுட்டு இருந்தேன். அழுதுட்டு இருக்கும்போது கீதன் என் பக்கத்தில் வந்தான். பக்கத்தில் வந்து என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டான். அப்போ நான் எல்லாமே சொன்னேன். எல்லாமே சொல்லும்போது அவன் சொன்ன சில வார்த்தைகள் எல்லாமே எனக்கு ரொம்ப ஆறுதலாக இருந்துச்சு அர்ஜுனலோ. நீ ஏன் ஷனா அழுறா? உனக்காக நான் இருக்கேன். யார் உன்னை விட்டு போனாலும் நான் உன்னை விட்டு போக மாட்டேன். ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் நான் உன்னை தான் நினைச்சு கொண்டு இருக்கேன், உன்னோட தான் வாழ்ந்து கொண்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி கூட விஷயங்கள் சொன்னான் அர்ஜுனலோ. அது மட்டும் இல்லாமல் அர்ஜுனலோ சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க, ஷனா நீ என்ன செஞ்ச நீயும் தெரியலை, கீதன் நீ சொன்னால் மட்டும்தான் எல்லா விஷயமும் கேட்கான், நாங்கள்லாம் சொன்னால் எதுவுமே கேட்கான் இல்லை அப்படின்னு சொன்னான். அப்போ நான் அவன்கிட்ட கேட்டேன், ஏன்டா நீ இப்படியெல்லாம் செய்கிறா, அப்படி நான் அவனுக்கு என்ன பண்ணேன் நான் அப்படின்னு கேட்டேன். அர்ஜுனல் ஒன்று நான் சொல்ல மறந்துட்டேன். கீதன் லைஃப்பில் ஒரு கசப்பான ஒரு சம்பவம் ஒன்று இருக்குது. ஆமாம் அர்ஜுனலோ, முதல் கீதன் ஒரு கேர்ளை லவ் பண்ணிட்டு இருந்தான். அந்த கேர்ளை லவ் பண்ணி ஏதோ கூட பிரச்சனை இல்லாமல் அவங்களுக்குள்ள நடந்து அப்புறம் அவனுக்கு அந்த கேர்ள்ற பேர் சொன்னால் கூட அவனுக்கு துப்புரவா பிடிக்காது. நான் ஃபஸ்ட்டாக கதைக்கிற டைம் அவனை அண்ணான்னு தான் கூப்பிட்டுருக்கேன் அர்ஜுனலோ. அந்த டைம் நான் சொல்லுவேன், விடுங்க அண்ணா இப்படி தான் லைஃப்பில் அப்படி இப்படின்னு கூட விஷயங்கள் சொல்லுவேன். அப்போது அந்த விஷயத்தில் நான் ஒன்று சொன்னேன்னா, கேர்ள்ஸ் என்றாலே தெரியும் தானேண்ணா, எல்லாருமே அப்படி தான், பட் நான் அப்படி இருக்க மாட்டேன் அப்படி என்ற ஒரு வார்த்தை என்ன அறியாமலே வந்துச்சு. அதுதான் அவன் என்னை நேசிக்க ரொம்ப காரணமாக தெரியலை. இந்த விஷயமெல்லாம் சொல்லி காட்டினான். நான் ஒரு கஷ்டமன் இருக்கும்போது எனக்கு தோல் தந்தவள் நீ, நான் எப்போவுமே உன்னை மறக்க மாட்டேன், உன்னை விட்டு போகவும் மாட்டேன் அப்படின்னு சொன்னான். அப்போது அந்த டைம் அர்ஜுனோட லைஃப் லாங் அவனோட நான் வாழணும். இப்போது சொல்கிற அர்ஜுனோட அந்த டைம் எனக்கு அவனை லவ் பண்ணணும்னு தோணலை. இப்படி தான் அவன்கிட்டயும் சொன்னேன், உன்னை லவ் பண்ணணும்னு தோணலை, பட் உன்னை வெட்டிங் பண்ணி வாழணும்னு ஆசையாக இருக்குடா அப்படின்னு சொன்னேன் அர்ஜுனலோ. இப்படியே நானும் என்னை லவ்வை சொன்னேன். லவ்னு சொல்கிறத விட என் ஆசையை சொன்னேன், நான் வாழ நினைச்ச வாழ்க்கையை சொன்னேன். எல்லாருமே தன்னை லவ்வராக தான் பார்ப்பாங்க, பட் நான் அவனை இந்த ஹஸ்பண்டாக பார்த்துட்டான் எல்லா விஷயமே சொன்னேன். ஆமாம் அர்ஜுனலோ, இப்படியே கொஞ்ச நாள் எல்லாமே நல்லா தான் போய்கொண்டு இருந்துச்சு. அவன் காட்டுற எல்லா விஷயங்களும், ஃபோன் கதைக்கிறது, அவனால் தான் அர்ஜுனலோ நான் ஃபோன் கதைக்கவே ஆரம்பித்தேன். அவனுக்காக எதுவுமே செய்யலாம், எவ்வளோ தூரம் வேணால் போகலாம், எவ்வளோ ரிஸ்க் வேணால் எடுக்கலாம்னு தோணுச்சு. இப்படியே கொஞ்ச நாள் போச்சு அர்ஜுனலோ. ஆமாம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது பேட்டி எஃப்எம்மின் காதல் சுவாசம். ஷனா மற்றும் கீதன் லைஃப்பில் என்ன நடந்திருக்கும், இப்போது நல்லா தான் போய்கொண்டிருக்கு. அவங்களோட லைஃப்பில் என்ன பிரச்சனை நடந்திருக்கும். தொடர்ந்து இணைந்திருங்க பேட்டி எஃப்எம்மோட.